தமிழக வெற்றி கழகம் டிவிகே பார்ட்டிக்கு வந்து ஒரு இன்டரம் விக்டரி கிடைச்சிருக்கு, ஒரு மாரல் பூஸ்ட், ஒரு மாரல் விக்டரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணிங்கனாலும் நியூஸ் சேனல் போட்டிங்கனாலும் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். என்ன நடந்திருக்குது? சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிவிகே கேட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரபிளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையா இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருக்கட்டும், அங்க இதெல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வரும். சுப்ரீம் கோர்ட் தான் இந்தியாவோட டாப் கோர்ட். அந்த கோர்ட் வந்து டிவிகே என்ன கேட்டாங்க அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாம ஒரு சிபிஐ என்கொயரி போடுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி போட்ட எல்லா என்கொயரியும் வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இனிமே நியூட்ரலா ஒரு சிபிஐ என்கொயரி போடுவோம். அந்த சிபிஐ என்கொயரி வந்து ஒரு எஸ்ஐடிக்கு கீழே வரும். அந்த எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ் ஜட்ஜ் ஓவர்வியூ பண்ணுவாங்க. அதுல 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து நான் நேட்டிவ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே அதரன் டிவிகே வந்து இதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே எஸ் நாங்க வந்து நீங்க கேட்கறத செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் இப்ப சொல்லி இருக்குது. இதுதான் இந்தியாவோட டாப் கோர்ட். சோ இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னதும் மதுரை பெஞ்ச்ல சொன்னது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் வந்து சூப்பர் சீட் ஆகும். இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட இந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், நம்ம வந்து ஆக்சுவலா வந்து டிவிகே வந்தப்ப நம்ம என்ன பேசணும்னா எல்லாருமே அரசியலை ஃபாலோ பண்ணலாம், அரசியல் ஃபாலோ பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா வந்து எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல விஜயனா இருக்காங்கிறதுனால பொலிட்டிக்ஸை பார்ப்போம், பொலிட்டிக்ஸ் கத்துப்போம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்போ ஜுடிஷியல் சிஸ்டமும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பட் இட்ஸ் a good thing. ஜுடிஷியல் சிஸ்டமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசை ஆல்வேஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்க்கு ஒரு பூஸ்ட், ஒரு மாரல் விக்டரி கிடைச்சிருக்குன்னா அதையும் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் பேசினப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு செட்பேக்னா அதையும் சொல்லுவேன். இந்த மாதிரி எந்த பாரபட்சமும் பார்க்காம இன்னைக்கு நீங்க எந்த சோஷியல் மீடியா எடுத்து பாத்தீங்கனாலும், எந்த சேனல் எடுத்து பாத்தீங்கனாலும், நீங்க வந்து அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். இவங்க இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, இல்ல அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. எல்லாருமே யாருக்காவது சப்போர்ட் பண்ணுவாங்க, நானும் யாருக்காவது சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். பட் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நியூட்ரலா இந்த இடத்துல எல்லாரும் எதுக்கு வராங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸ், இந்த சைடு அந்த சைடுன்னு பாரபட்சம் பார்க்காம, இந்த கட்சி அந்த கட்சின்னு பாரபட்சம் பார்க்காம ஒரு இடத்துல எல்லா விஷயங்களும் நீங்க நியூட்ரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. எனக்கு சின்ன வயசுல இருக்கிற ஒரு ஆசை இதுங்க, ஏதாவது ஒரு சேனலை போட்டு அவங்க வந்து பயஸ் இல்லாம பேசுவாங்கன்னு. இன்னைக்கு நம்மளே அதை உருவாக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட் ஃபார் தட். நீங்களும் இந்த 8.42 மில்லியன் ஸ்ட்ராங் சப்ஸ்கிரைபர் பேஸ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க எம்ஜி ஸ்குவாட்ல. இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு டிவிகேக்கு வந்து ஒரு விக்டரி கிடைச்சிருக்குன்னு சொல்றோம்ல, எதனால அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்துருவோம். கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் மெயினா நடந்துச்சு. ஒன்னு, கவர்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் ஜட்ஜை வச்சு ஒரு என்கொயரி கமிஷன் ஆரம்பிச்சாங்க அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையில். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுச்சு, அதுவும் தமிழ்நாடு போலீஸ் எல்லாத்தையுமே வச்சு என்ன நடந்துச்சு நீங்க கண்டுபிடிங்கன்னு. ஸோ பேசிக்கா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதுல வந்து இப்பவே பாத்தீங்கன்னா டிவிகே வந்து டிஎம்கே தான் காரணம்பாங்க, டிஎம்கே டிவிகே தான் காரணம்பாங்க, ஏடிஎம்கே இன்னொரு சைடு என்டிகே வந்து டிவிகேம்பாங்க, பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் வந்து டிஎம்கேம்பாங்க. சோ இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கை காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் அரசியல். உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு ப்ராப்பரா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு இப்ப 2 இன்வெஸ்டிகேஷன் ஆக்டிவா இருந்துச்சு. ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா? ஏன்னா ஒன்னு வந்து அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையில இருந்தது, இன்னொன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தது. பட் அகைன் ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். போலீஸ் வந்து அகைன் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். ஹைகோர்ட் மானிட்டரா இருந்தாலும் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். இது 2 ஓகே போதும், நாங்க சிபிஐக்கு போக தேவையில்லை அப்படிங்கறத தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்குமெண்டா முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்குது. நாங்க எங்க ஊர்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், எங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்ட் முதல்ல இருந்தாவே இருந்துட்டு இருந்துச்சு. டிவிகேவோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்குது, எங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுல இருக்குது, எங்களுக்கு இந்த போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தானே பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி பிரஸ் மீட் வச்சு சொல்லிட்டாங்களே எங்க மேல எந்த தப்பு இல்லன்னு. அப்ப அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு நியாயமான இன்வெஸ்டிகேஷனா இருக்கும்? எங்களுக்கு அதனால ஒரு எஸ்ஐடி வேணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க. இறந்தவங்களோட ஃபேமிலிஸை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சில பெட்டிஷன்ஸ் வந்துச்சு. அவங்க சிபிஐ கேட்டாங்க. இதுதான் இப்ப நடந்துருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து எடுத்துட்டாங்க. சோ பேசிக்கா கேட்கப்படுறது என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஒரு சிங்கிள் பர்சன் கமிட்டி எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதே மாதிரி வந்து எஸ்ஐடிலயுமே வந்து எங்களுக்கு கேள்விகள் இருக்குது. எங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட்
இண்டிபெண்டன்ட் என்கொயரி அதை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணட்டும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட போலீஸ் மேலேயே நாங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்போ அவங்களே எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுங்கிறது வந்து டிவிகேவோட ஸ்டாண்ட். இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லங்க நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்க, அவங்க அமைச்ச எஸ்ஐடியை கேளுங்க, அவங்க அமைச்ச ஜட்ஜே கேளுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா கவர்மெண்டோட தரப்பு வந்து ஜெயிச்சிருக்கும். பட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா டிவிகே சைடு வந்து கேட்ட மாதிரி ஒரு எஸ்ஐடி போடுறோம், அது மட்டும் இல்லாம அது கீழே வந்து ஒரு சிபிஐ என்கொயரியும் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டரிம் வெர்டிக்ட் வந்திருக்கு. இன்டரிம் வெர்டிக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு ஒன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் ஃபைனல் வெர்டிக்ட் கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஃபர்தரா போகும். அதாவது இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இன்னும் ஃபர்தரா போகும். ஓகே, இது இன்டரிம் வெர்டிக்ட், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது லாஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த ஆர்டர்லயே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. எங்க முன்னாடி இப்போ பிரசன்ட் பண்ணதை வச்சு நாங்க இதை சொல்றோம். இதுக்கும் மேல கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா இல்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆனா டிவிகே வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சொன்ன நிறைய விஷயங்களுக்கும் சேர்த்துதான் அவங்க அங்க போய் பேசினாங்க. ஏன்னா அங்க வந்து விஜயனாக்கு வந்து தலைமை பண்பு இல்ல அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து அங்க பதில் வேணும், எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒன்று கொண்டு வாங்க அப்படிங்கறத இவங்களோட கேள்வியா இருந்துச்சு. இப்போ அதான் நடந்திருக்குது. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்த ஒரு கோரான ஒரு வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். லுக்கிங் இன்டு த பொலிட்டிக்கல் அண்டர்டோன் ஆஃப் த கேஸ் அண்ட் த ஃபேக்ட் தட் வித்வுட் ஹேவிங் ரிகார்ட் டு கிராவிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் த கமெண்ட்ஸ் which have made before the media by top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality of fair investigation. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து மேஜரா எடுக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. நம்ம சேனல்ல இத பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுல வந்து இப்படி தான் கூட்டம் வந்துச்சு, இவ்வளவு பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு அவங்களோட சைடு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. எங்க மேல பேசிக்கா தப்பு இல்ல, நாங்க சொன்னதெல்லாம் நாங்க வந்து இருக்கிறத விட நாங்க நிறையவே நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இதை தான் வந்து ஒரு ரீசனாவே மெயின் எடுக்குது. என்ன சொல்றாங்கன்னா எப்படி ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து எப்படி இந்த கமெண்ட்ஸ் மீடியா முன்னாடி சொன்னாங்க. இந்த டாப் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கமெண்ட் சொன்னதுனால மக்களோட மனசுல வந்து டவுட்ஸ் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசனரி ஆன் இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் தி ஃபேர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ டாப் போலீஸ் ஆபீசர்ஸ் இது சொன்னதுனால மறுபடியும் போலீஸ் ஆபீசர்ஸ் இது இன்வெஸ்டிகேட் பண்றப்போ மக்களுக்கு இது மேல நிறைய கேள்விகள் வரும். அதனால the faith and trust of the general public on the process of investigation must be restored in criminal justice system. மக்களுக்கு மறுபடியும் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேல நம்பிக்கை வரணும்ங்கற பட்சத்தில் and one way to instill such trust is by ensuring that investigation is in the present case is completely impartial, independent and unbiased. இதுக்கு ஒரே வழி என்னன்னா மக்கள் முன்னாடி வந்து ஒரு இம்பார்ஷியலான பாரபட்சம் பார்க்காத இண்டிபெண்டன்ட் சுதந்திரமான பயஸ் இல்லாத எந்த இந்த இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்கும் அந்த மாதிரி எந்த பயஸும் இல்லாம ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து அப்படியே ஜட்ஜ்மெண்ட்ல இருந்த வேர்ட்ஸ் நான் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இதை சிபிஐக்கு மாத்துறோம்ங்கறாங்க. இது கிரக்ஸ். இதை இன்னும் டீடைல்டா போணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சுப்ரீம் கோர்ட் மேக் பண்ற அப்சர்வேஷன் என்னன்னா கரூர் வந்து மதுரை கரூர் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை பெஞ்சுக்கு தான் போகணும். அங்க போனப்போ எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எடுக்கலாம், அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கோர்ட்டுக்கே வந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியா வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஓபி சம்பந்தமா வந்த ஒரு கேஸ், அதாவது அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஏன்னா அவங்க தான் எஸ்ஐடி போட்டிருக்கிறது, அவங்க தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணதுமே. இப்போ அந்த ஒரு சிங்கிள் ஜட்ஜ் கேஸே அவங்க அந்த கோர்ட் ப்ரொசீஜரே என்ன சொல்றாங்கன்னா வந்திருக்கிறது ஒரு நார்மலா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க என்ன கேக்குறாங்க, எஸ்ஓபி வேணும், கூட்ட நெரிசல்னால இறந்து போறாங்க, அதனால எப்படி கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்கு வந்த ஒரு கேஸ எப்படி நீங்க கிரிமினல் கேஸ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட் ஒரு அவங்களுக்கும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் இருக்குது. நீங்க எப்படி இதை பண்ணலாம், வந்திருக்கிறது எஸ்ஓபி சம்பந்தமான ஒரு கேஸ், எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு வந்த ஒரு கேஸ்ல வந்து நீங்க எப்படி வந்து அதை கிரிமினல் கேஸா மாத்துறீங்க, அது எப்படி கிரிமினல் கேஸ்னு நீங்க என்டர் பண்ணலாம், இது கிரிமினல் கேஸே இல்லையே அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அது கிரிமினல் கேஸ்னு சொன்னா அங்க வந்து யார் யார் அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றப்போலாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு இழுக்கா இருக்கும். சோ நீங்க இதை எப்படி வந்து கிரிமினல் கேஸ்னு எழுதுனீங்கங்கறதையும் கேட்டிருக்காங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெர்மிஷன் டு தி சேம் லொகேஷன் வாஸ் டினைட் ஃபார் another party by police. இதே இடத்துல பெர்மிஷன் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கட்சி வந்து கேட்டப்போ போலீஸ் வந்து அதை டினை பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து இப்ப மறுபடியும் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போலீஸ் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அவங்களே கிளீன் சிட் கொடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களோட சபார்டினேட் ஆபீசர்ஸ்க்கு ஹையர் அபிஷியல்ஸ் வந்து எங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இது மக்களின் மனசுல சந்தேகத்தை
கிளப்பும், ஃபேர்னஸ் எவ்வளவு நியாயமா இந்த எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு கேள்விகள் உதிக்கும். இதன் காரணமாக நாங்க வந்து சிபிஐக்கு கேஸ மாத்துறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த சிபிஐ கேஸ ஒரு சூப்பர்வைசர் கமிட்டி இருந்து பார்க்கும். அந்த சூப்பர்வைசர் கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ் ஜட்ஜ் இருப்பாங்க, 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அண்ட் சிபிஐ வந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா கோஆபரேட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய கோஆபரேஷன் மூலமா இந்த சிபிஐ வந்து உள்ளுக்குள்ள ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மாசம் இந்த எஸ்ஐடிக்கு ஓகேவா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அண்ட் இந்த கொடுக்கிற ரிப்போர்ட்டை வச்சு தான் ஓவராலா எல்லாம் கரெக்டா நடக்கான எஸ்ஐடியும் ஃபாலோ பண்ணணும். அந்த எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே வருது, சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ் ஜட்ஜ் இருக்காங்க ஓகேவா. சோ இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கடைசில என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் an interim order. இப்போ இருக்க பிரசன்ட் பண்ண விஷயங்களை வச்சு மட்டுமே இது வந்து ஒரு interim order அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போதைக்கு ஏன் இது இப்போதைக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இன்னும் ஃபர்தரா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ் போட்டதிலே இருக்கக்கூடிய 2 பேர் வந்து நாங்க கேஸ் கொடுக்கல, நாங்க தெரியாம கொடுத்துட்டோம், நாங்க வேற ஏதோ நினைச்சு சைன் போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குது. சோ அப்படி வர்றப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கவர்மெண்டோட அட்வொகேட் வில்சன் அவர்கள் சொல்றப்போ நாங்க இதை வந்து கோர்ட் முன்னாடி ப்ரொசீட் பண்ணப்போ நீங்க இதை மறுபடியும் இதையுமே நீங்க வந்து அடுத்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஒரு ரிட்டா கொடுங்க, ஒரு பெட்டிஷனா கொடுங்க, அப்ப நாங்க அதை எடுத்து மறுபடியும் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நாங்க சொன்னது இதுதான். இப்போ கேஸ் கொடுத்தவங்களே அவங்க அப்பா அம்மா வந்துகிட்டு நாங்க கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றப்ப, நாங்க சிபிஐ கேட்கல அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு அடுத்து நாங்க அதை கேட்போம். பட் இப்போதைக்கு இதுதான் அப்படிங்கறதையும் வந்து கோர்ட் சொல்லியிருக்குது. சோ இதெல்லாம் தான் நடந்திருக்குது. இதுல நான் எப்படி வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு கேள்வியை கேட்கறாங்களோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல இல்லனாலும் ஒரு ஓரல் அப்சர்வேஷனா எப்படி வந்து மிட் நைட் வந்து இத்தனை பேருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்கப்பட்டிருக்குது, சீக்கிரமா வந்து கிரிமேஷன்ஸ் நடந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையுமே வந்து கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷனா எடுத்திருக்குது ஹியரிங் அப்போ. சோ இதெல்லாத்தையும் தான் மேஜரா காரணங்களா அவங்க வந்து ஹியரிங் அப்போ கேட்டிருக்காங்க. அகைன் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து போலீஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. இதெல்லாம் தான் காரணங்கள். நாங்க வந்து மக்கள் மறுபடியும் சிஸ்டம் நம்பணும் அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு ஒரு இம்பார்ஷியலான நியூட்ரலான ஒரு சிச்சுவேஷன் வரணும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நாங்க சிபிஐக்கு மாத்திரம் அதை சுப்ரீம் கோர்ட் கேட்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மைய கருத்து. அண்ட் இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் வந்திருக்கு. இதுக்கு முந்தின ட்வீட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயனா உட்காந்து அவங்க வீட்ல இருந்து பேசினது. அதுக்கு அடுத்த ட்வீட் இதுதான். சோ நடுவுல வந்து ஒரு ஃபுல் சைலன்ஸ், மறுபடியும் ஜஸ்டிஸ் வில் பிரிவைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் அவங்க போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஓவராலா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கிறது. சோ இதுல யாரு ஜெயிச்சிட்டாங்க யாரு தோத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லா பிரச்சனையுமே யார் மேல அப்படின்னு ஏதாவது காமிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை. இது ஒரு இன்டர்ம் ஆர்டர். அட் த சேம் டைம் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு மேல இருக்கிற கோர்ட் வந்து இல்ல நாங்க ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனை வைக்கிறோம்னு சொன்னது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்திருக்குது. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இதுதான் ஓகேவா. இந்த இன்வெஸ்டிகேஷனை யாரு பண்ணணுங்கிறதுலே வந்து நம்மளுக்கு இவ்வளோ குழப்பங்கள். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கம்ப்ளைனே வந்து நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் சொல்றப்ப அதுவுமே வந்து இன்னும் ஃபர்தரா தனியா போகும். இதெல்லாமே வந்து ஒரு லாங் லீகல் ஒர்க்கா போயிட்டு இருக்கும். அண்ட் ஜெனரலா நீங்க சிபிஐயோட பேட்டர்ன்லாம் பாக்குறப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ரிசல்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது என்ன நடந்துச்சுங்கிறது வந்து ப்ராபப்லி ஒரு 6 to 12 months தான் சிபிஐயோட ஜெனரல் டைம் லைன், which means எலெக்ஷன்ஸ் அதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து சிபிஐ என்கொயரிங்கிற பட்சத்தில் பதில் வந்து ஃபைனலா வந்து கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்கிறதுக்கான based on CBI's past timeline வாய்ப்புகள் கம்மி. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதுரை பெஞ்ச், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல போகுது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் which is மதுரையில வந்து சிபிஐ வேணாம், மதுரையிலுமே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சிபிஐ வேணும்னு கேட்டப்போ இல்ல தேவையில்லை, மதுரையில வந்து சிபிஐ வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. மதுரையில வந்து சிபிஐ வேணாம்னு ஏன் சொன்னாங்கன்னா இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்குது. எஸ்ஐடியும் சரி அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையிலும் இருக்கிறதும் சரி, அந்த இன்வெஸ்டிகேஷன் முதல்ல முடியட்டும், இப்போதைக்கு நம்ம வந்து அவங்க எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியல, சோ சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு எஸ்ஐடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கு பண்பு அந்த தலைமை பண்பே இல்ல அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசமையும் எடுத்து வச்சாங்க. இப்போ இது ரெண்டுமே சூப்பர் சீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு முதல்ல நியாயமான இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு நியாயமான இன்வெஸ்டிகேஷன் வேணும் முதல்ல, அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேரா ஒரு விஷயம் வேணும்னா அது வந்து ஸ்டேட்டுக்குள்ளே மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ஒரு அதான் சொல்றாங்களே ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இதுல இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுல வந்து அரசியல் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கோணத்துல நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இதை வைக்காம வெளியில இருந்து ஒருத்தங்க வந்து இதை கேள்வி கேட்கட்டும், என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க பார்த்து சொல்லட்டும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு மொத்தமா கிடைச்சிருக்கிற விஷயம். அண்ட் சோஷியல் மீடியாவை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்க இதை செலிப்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க, இதை வரவேற்க வேணான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் இதை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை நம்ம கேள்வி கேட்க கூடாது, ஹைகோர்ட் ஜட்ஜ் கேள்வி கேட்க கூடாது, எந்த ஜட்ஜையுமே நம்ம பேசிக்கா அவங்கள வந்து நம்ம கேள்வி கேட்கலனாலும் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஓகே இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்பு நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம். சோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற இந்த ஒரு இன்டரிம் வெர்டிக்ட் வந்து
நீங்க எப்படி பாக்குறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியல, எதுக்கு ஆன்லைன்ல எல்லாரும் ஒரு அரசியல்காரங்களோட ஐடி விங்கும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி இதுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது இப்போதான் நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னும் டைம் ஆக நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ப்ராபபிலி நாளைக்கு ஒரு நாளை கழிச்சு அது இன்னும் டீடைல்டா பேசலாம். பட் திஸ் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி, கோர் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகேவா? அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்காம நம்மளுக்கு ஒரு இடத்துல காமனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜி ஸ்குவாட்ல சேருங்க. See you tomorrow. Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Take care. Share this video with friends who need this. யாருக்கு வந்து இது தெளிவா புரியணுமோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Bye. Take care. Cheers and G's.